மையமாக வச்சு தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனத்தில் முதல் பகுதியை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போது நீங்கள் துக்கம் அடைஞ்சிருக்கிறீங்க, நான் உங்களை மறுபடியும் பார்ப்பேன், அப்போது உங்கள் இருதயம் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். ரெண்டாவது பகுதி தான் அந்த சந்தோஷத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இப்போ இந்த முதல் பகுதியில் ஆண்டவராக இயேசு சொல்லும்போது தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நானே போனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். நான் அந்த பூமியை விட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். இயேசு 14ஆம் அதிகாரத்தில் யோவானில் சீசர்களை பார்த்து சொல்லுவார், உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது அப்படின்னு இயேசு தான் சீசர்களை பார்த்து சொல்லுகிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் வாழ்க்கையில் எப்பயுமே கலங்கக்கூடாது, எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் இயேசுவோடைய ஆசையாக இருக்குது. எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். இயேசு சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னதோடு விடாமல் நீங்கள் ஏன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கும் அவர் பல காரணங்களை சொல்லுகிறார். நான் போயிட்டு நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன்றார். நான் போயிட்டு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன். அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா உங்கள்கிட்ட பேசுவார். அவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களோடு கூட இடைப்படுவார். அது மட்டுமல்ல, எது பாதைன்னு சொல்லி உங்களுக்கு வழி நடத்துவார். இன்னொரு முறையில் சொல்லும்போது சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட என்ன செய்வார்னா உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு அங்கே இயேசு தான் சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத பார்க்குறோம். அப்போ தேவ பிள்ளைகளாகி நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியின் மூலமாக நாள்தோறும் தேற்றப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்லையா. ஏதோ புசிக்கணும் குடிக்கணும் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு அப்படின்னு இன்றைக்கி அதிகமாக போதிக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளுடைய அழகு என்ன, தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்னென்னா நல்லா புசிக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது, பரிசுத்தாவியினால் உண்டாகிற சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஆண்டவராக இயேசு நம்முடைய இருதயத்தை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனை அவர் செய்கிறார். நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கணும். நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன இந்த பூமியில் நமக்கு தேவையோ அதையெல்லாம் அவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்முடைய இருதயத்தை சந்தோஷம் வரக்கூடாது, அல்லது நம்முடைய இருதயத்துக்கு வருகிற சந்தோஷம் நிலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசானவன் தொடர்ந்து என்ன செய்வான்? ஏதாவது காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த நேரத்தில் தான் எதிர்பாராத சண்டைகள் வரும், எதிர்பாராத சரீர பலவீனங்கள் வரும், எதிர்பாராத செய்திகளெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், என் சந்தோஷத்தை சாத்தான் ஏதோ ஒரு வகையில் என்ன செய்கிறான்? தொட பார்க்குறான், ஏதோ ஒரு வகையில் தொட பார்க்குறான். ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் சாத்தான் என்ன தொட நினைச்சாலும் என் சந்தோஷத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் தேவனுக்கு சாட்சியாக இருப்பீங்க. தேவனுடைய சாட்சின்றது எதில் தான் இருக்குதுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் இருக்குது. தேவ பிள்ளைகளுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி நம்முடைய முகம் எப்பயும் என்ன செய்யணும்? ஒரு கலையுள்ளதாக இருக்கணும். அதாவது தெய்வீக பிரசன்னம் மிகுந்ததாக இருக்கணும். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 போராட்டங்கள் இருக்கலாம், 1000 வேதனைகள் இருக்கலாம், சரீரத்தில் இருக்கலாம், மனசில் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை. தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற சந்தோஷத்தை நான் என்ன செய்யணும்? எப்பயுமே பாதுகாத்து கொள்ளணும். சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்கனாலே உங்களுடைய போராட்டங்கள்லாம் என்ன செஞ்சிடும்? ஒரு வழியாக வர்றது 7 வழியாக ஓடுறது மாதிரி ஓடி போயிடும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பேன், நான் கர்த்தருக்குள்ள எப்பயும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை எடுத்துக்கிறணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயரில் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இயேசுவை குறித்து ஆவியானவர் அங்கே ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். தமக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை என்ன செய்யலையா? எண்ணாமல் அப்படின்னு ஒரு ஆவியானவர் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். அப்போ தனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருந்துச்சுன்னா அவமானத்தை எண்ண மாட்டாங்க. தனக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னு 2ஆம் வசனம் போட்டிருக்கு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க.
போதும். இங்கே பாருங்கள், ஆவியானவர் நமக்கு அதுதான் அங்கே நமக்கும் ஆலோசனையாக கொடுக்குறார். உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சோர்வடையாதீங்க, இயேசுவை நினச்சிக்கோங்க. இயேசுவை நினச்சாலே நமக்கு என்ன கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இயேசுவை நினச்சாலே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இயேசு எபிரேயரில் சொல்லும்போது சொல்கிறார், அவரும் நம்மை போல எல்லா வகையிலும் என்ன செஞ்சாராம், சோதிக்கப்பட்டாராம். 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இயேசுவும் நம்மளை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டாராம். நமக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் அவருக்கு வந்துச்சான். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, தனக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எல்லா அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் தான். அவருக்கு வேற எதுவும் சந்தோஷம் கிடையாது. அவருக்கு எதுதான் சந்தோஷம்? பைபிளில் போட்டிருக்கு, பாவி மனம் திரும்பினா அவருக்கு சந்தோஷம். மனம் திரும்புதல் என்பது முதல்ல என்ன செய்யணும், தேவனை அறிந்து கொள்றதா முதல் மனம் திரும்புதல். அதுக்கப்புறம் தான் நம்முடைய செயல்கள், அதுக்கப்புறம் நம்முடைய மனசு, இதெல்லாம் ஒன்றொன்னா என்ன செய்யும், மாறும். தேவனை அறிந்து கொள்ளாமல் நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி செயல்களை மாற்றலாம், பேச்சுக்களை மாற்றலாம். ஆனால் அது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அது ஒரு வகையான சன்மார்க்க வாழ்க்கை. அப்போ தேவனை அறிந்தவர்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவங்க தேவனோடு என்ன செய்வாங்க, நேரம் செலவிடுவார்கள். நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா நான் தேவனோடு என்ன செய்வேன், நேரம் செலவிடுவேன். தேவனை நான் அறியலை அப்படின்னா நான் என்ன செய்ய மாட்டேன், தேவனோடு நேரம் செலவிட மாட்டேன். இந்த ஃபோனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா அந்த ஃபோனில் நான் என்ன செய்ய மாட்டேன், கையே வைக்க மாட்டேன். இந்த ஃபோனை பற்றி எனக்கு தெரிஞ்சுன்னு வைங்க, இந்த ஃபோனில் மூலமாக எனக்கு என்ன செய்யும், பல இன்றைக்கி இங்கேருந்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது கூட இந்த ஃபோன் எனக்கு பாதை காமிக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நான் என்ன செய்வேன், இந்த ஃபோனை எப்படி நான் போகிறதுன்னு பல வகையில் பயிற்சி எடுப்பேன். அதே மாதிரி தான் தேவனை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா தேவனோடு நேரம் செலவழிப்பீங்க. தேவனோடு நேரம் செலவழிக்கிறவங்க தான் உண்மையாகவே மனம் திரும்பினவங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் ஆண்டவர் சந்தோஷப்படுறார். தேவனோடு நேரம் செலவழிக்காதவர்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவங்க மனம் திரும்புதலில் கண்டிப்பாக என்ன செய்து முழுமை இல்லை. உங்களுடைய நேரத்தை தேவனோடு செலவிட முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு விரக்தி இருக்கும், ஒரு சோர்வு இருக்கும், ஒரு சந்தோஷம் இல்லாமல் தான் இருப்பீங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். அவருடைய சந்தோஷம் என்பது ஒரு மனுஷன் அவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடுறான் பாருங்க, அதுதான் அவருக்கு சந்தோஷம். பாவிகள் மனம் திரும்புறதா அவருக்கு சந்தோஷம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறதா அவருடைய சந்தோஷம். இதுக்காக இயேசு என்ன செஞ்சார்னா எல்லா அவமானத்தையும் ஏற்றுக்கிட்டார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணுன்றதுக்காக இயேசு என்ன செஞ்சார், எல்லா அவமானத்தையும் ஏற்றுக்கிட்டார். அப்போ நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், இயேசுவுக்கு சந்தோஷம் யார், நீங்களும் நானும் தான். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய திருச்சபைக்கு எழுதும் போதெல்லாம் நிருபங்களில் சொல்லுவான், நீங்கள் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு கிரீடமாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு புகழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி தன்னுடைய விசுவாசிகளை சொல்லுவான். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எப்படி நம்ம பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு சந்தோஷமோ அதே போல தான் விசுவாசிகள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் ஊழியக்காரங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விசுவாசிகள் நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு எங்களுக்கு ஒரு விரக்தி என்ன செய்யும், இந்த ஐயா அல்லது இந்த அம்மா சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எங்களுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன உங்களை குறித்த ஒரு பாரம் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தேவ சமூகத்துக்கு போவீங்க. தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா தேவன் என்ன செய்வார், சந்தோஷப்படுவார். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நமக்கு என்ன சோதனை வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் எல்லா சோதனையும் எல்லா வேதனையும் இயேசு சந்திச்சிட்டார். அதை தான் இங்கே சொல்கிறாரு, நம்மை போல அவர் என்ன செஞ்சார், பாடுபட்டார், நம்மை போல அவரும் சோதிக்கப்பட்டார். நமக்கு வந்த எல்லா இழி சொற்களும் அவருக்கும் வந்துச்சு, எல்லா பழி சொற்களும் அவருக்கும் வந்துச்சு, நமக்கு வந்த எல்லா வகையான குடும்ப பிரச்சனைகளும் அவருக்கு வந்துச்சு. அவருடைய சகோதரர்கள் இயேசுவை சரியாலாம் மதிக்கலை. நீங்கள் பைபிளில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசுவை சகோதரர்கள் சரியாலாம் புரிஞ்சு கொள்ளலை, சமுதாயம் இயேசுவை புரிஞ்சு கொள்ளலை. இயேசுவோடு வாதம் பண்ணுவதே சமுதாயத்துடைய நோக்கமாக இருந்துச்சு. சகோதரர்கள் இயேசுவை உதாசீனப்படுத்துகிறதே நோக்கமாக இருந்துச்சு. பரியாசம் பண்ணுறதான்
சகோதரர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனாலும் இயேசு எந்த இடத்துல என்ன செய்யலை, என் சகோதரர்கள் பரியாசம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளாக இருந்தால் அழுதுகிட்டு இருப்போம். அவர் அழுகலை. இயேசுவை பைபிளில் போட்டிருக்கு, அவன் மதி இல்லாதவன் அப்படின்னு சகோதரர்கள் பேசுனதாக போட்டிருக்குது. சரியான புத்தி சரியில்லாதவன்பா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ தான் அதிக பிரசங்கியாச்சே, போ அங்கே பண்டிகை நடக்குது, போய் உன் வித்தியை காமின்ற மாதிரியெல்லாம் இயேசு என்ன செய்கிறாங்க, சகோதரர்கள் பேசுகிறாங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, அந்த இடங்கள்லாம் இயேசு மௌனமாக இருந்தார் தான் பைபிளில் போட்டிருக்கு. அவர் சகோதரனோடையும் சகோதரிகளோடும் ஒருபோது என்ன செஞ்சதில்லை, வாதம் பண்ணலை. அதனால் நம்ம பக்தியை புரிந்து கொள்ளாமல், நம்முடைய மாற்றத்தை புரிந்து கொள்ளாமல், நம்முடைய மனம் திரும்புதலை புரிந்து கொள்ளாமல் சிலர் உதாசீனப்படுத்தும் போது நீங்களும் நானும் என்ன செஞ்சிடணும், அமைதியாக இருந்துடணும். அவங்களோட மல்லு கட்டக்கூடாது. மல்லு கட்டினோம்னாலே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவங்க மாற மாட்டாங்க. இந்த இத்தனை நாளாக போய் இவங்களே மாறலை, நம்ம போய் அங்கே போய் எப்படி மாற போகிறோம்னு அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், அவ்வளோதான். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பான்னு போயிடணும். அப்போ தான் உங்கள் சந்தோஷம் என்ன செய்யும், தேவனிடத்துலேருந்து இன்னும் பெருகும். நீங்கள் எப்போ வாதம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்கள் சந்தோஷம் என்ன செஞ்சிடும், அப்படியே கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிடும். அப்போ தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மை போல தான் பாடுபட்டார், இயேசு நம்ம போல தான் சோதிக்கப்பட்டார். இயேசுவுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு. ஆனால் வேதம் சொல்கிறது அவர் எல்லாத்தையும் சந்தித்து நமக்கு உதவி செய்கிறாராம். அது ஒரு மனுஷனுக்கு இந்த பிரச்சனை இப்படி வந்துச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு இதை ஒரு நிவாரணமாக கொடுப்போம், இந்த சூழ்நிலைக்கு இதை ஒரு பரிகாரமாக செலுத்துவோம்னு சொல்லி எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்வதற்கு இயேசு என்ன செய்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையில், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அழுகிறதுல பெண்களை போல வேதத்தில் யாரையும் அதிகமாக சொல்லலை. பெண்கள் அதிகமாக என்ன செய்கிறாங்க, வேதத்தில் அழுகிறாங்க. முதல்ல அழுகை எங்கேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகார் என்ன செய்கிறாங்க, ஆரம்பித்து வைக்கிறாங்க. ஆகார் என்னத்துக்கு அழுதாங்க, ஆமாம் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, அனாதையாக இருக்கிறோமேன்னு அழுதாங்க. சில நேரத்தில் பெண்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். எப்படிப்பட்ட எண்ணங்கள், தனிமையான எண்ணங்கள். ஈஸியாக அவங்கள யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு அதிகமாக யார் சொல்லுவான்னு தெரியுமா, பெண்கள் தான் என்ன செய்வாங்க. ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பக்கம் தான் யாருமே இருக்க மாட்டாங்க. பெண்களுக்காக தான் என்ன செய்வாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது அம்மா பேசிடுவாங்க, அக்கா பேசிடுவாங்க. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை கூட அம்மா பேச மாட்டாங்க, அக்கா பேச மாட்டாங்க. ஆனால் இவங்க தான் என்ன செய்வாங்க, யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லைம்பாங்க. ஆகார் அப்படி தான் என்ன செஞ்சாங்க, யாரும் இல்லை யாரும் இல்லைன்னாங்க. உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார், தன்னை வெளிப்படுத்தினார். நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான்மா இருக்கேன், யாரும் இல்லைன்ற வார்த்தையை என்ன செய்யாதீங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவனை நம்புகிற யாரும் நான் ஒரு அநாதன்ற வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் தேவன் எப்பயும் நம்மளை என்ன செய்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நம்ம மேலே தான் கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறார். தேவனை சேவிக்கிற நானும் நீங்களும், இயேசு சொல்கிறாரு, நான் உங்களை யாரையும் திக்கற்றவர்களாக என்ன செய்யலை, விடேன்னு தான் சொல்லியிருக்கிறார். உங்களை விட மாட்டேன், திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அப்போ தேவ பிள்ளைகள் ஆகிய நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்முடைய சந்தோஷத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ, அப்போ ஆகாருடைய சந்தோஷத்துக்கு தனிமையை அவங்க உணர்றாங்க. ஆகாருடைய சந்தோஷத்துக்கு அங்கே தண்ணி இல்லாமல் போயிடுது. ஆகாருடைய சந்தோஷத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். கவனிச்சா அந்த அம்மா அழுகை மேலே அழுகை கத்துறாங்க, என் புள்ள அழுகுது என் புள்ள அழுகுதுன்னு. சில நேரத்தில் பிள்ளைகளை குறித்து என்ன செய்யும், அதிகமாக அழுகை யாருக்கு தான் வரும், பெண்களுக்கு தான் வரும். ஆண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் அழுகிறது யாருன்னு பார்த்தா பெண்கள் தான் என்ன செய்வாங்க, அழுவாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் அழுகிற சத்தத்தை எல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். நீங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறீங்கன்னா ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எப்படி அந்த ஆகாருடைய அழுகையை பார்த்து அந்த பிள்ளைக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆகாருடைய அழுகையை பார்த்து அந்த பிள்ளையை ஆண்டவர் என்ன சார் பெரிய வம்சமாக மாற்றினார். ஆகாருடைய அழுகையை பார்த்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு தேவன் மறுவாழ்வு கொடுத்தார். அப்போ உங்களுடைய அழுகை எப்பயுமே ஆண்டவருடைய பார்வையில் என்ன செய்து விலையேறப்பட்டதாக இருக்குது, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. அப்போ தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஏன் சந்தோஷத்துக்காக வனாந்தரத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்வார், நீரூற்றுகளை உருவாக்குவார். நான் சந்தோஷப்படணும், அவ்வளோதான். அவருடைய பிள்ளை நான் சந்தோஷப்படணும். அப்போ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வேணும். ஏன் ஆண்டவர் வனாந்தரம் வந்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது,
உடனே புலம்பிடக்கூடாது. வனாந்தரம் வந்த உடனே விசுவாசத்தோடு பேசணும். வனாந்தரமே ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார், வனாந்தரமே ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார், இந்த இடத்துல எனக்கு நீரூற்றை உண்டாக்க போகிறார், நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு பேசணும். தேவனை அறிந்தவர்கள் என்ன செய்யணும்? எதையுமே சந்தோஷமாக கையாளணும். எந்த பிரச்சனையும் சந்தோஷமாக கையாளுங்க. வனாந்தரம் வரும், வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையுமே சந்திப்போம். ஆனால் எல்லாத்தையும் ஜெயிப்போன்ற நிச்சயம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். எல்லாத்தையும் சந்திப்போம். இந்த 16ஆம் அதிகாரத்தில் இயேசு தான் சொல்லுவார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் என்ன செய்கிறேன்? உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன் பார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவுகிறவராக இருக்கிறார். அதே மாதிரி உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த 16ஆம் அதிகாரத்தில் தான் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்கள் சந்தோஷத்தை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? எடுத்து போட விட மாட்டேன்றார். எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்து போட முடியாது. அப்போ அந்த ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அங்கே ஆண்டவர் ஒரு அதிசயமானதை செய்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, ஆகாருக்கு அப்புறம் அதிகமாக அழுதது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேல் அழுகிறாங்க. ராகேல் என்னத்துக்கு அழுகிறாங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே ராகேலுடைய ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறேன். ராகேலுக்கும் லேயாள் அப்படின்னு அக்கா இருக்கிறாங்க. லேயாளுக்கு கொஞ்சம் கூச்ச பார்வை, கண் அப்படி தான் போட்டிருக்குது, கண் கொஞ்சம் கூச்சமாக இருக்குமா. ஆனால் ராகேல் பார்க்குறது கொஞ்சம் அழகான பொண்ணாக இருப்பாங்களா. யாக்கோபு ஊருக்குள்ளே நுழையும் போது முத யாரை பார்க்குறாரு? ராகேலை பார்க்குறாரு. பைபிளில் போட்டிருக்கு, ராகேலை பார்த்த உடனே வாழ்ந்தா இவளுக்காகத்தான் வாழணும்னு யார் முடிவெடுத்துடுறா? பைபிளில் போட்டிருக்கு, இவளுக்காகத்தான் வாழணும். இவளை கட்டுறதுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணுறதுக்கு யாக்கோபு துணிகிறான். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, காதல் எவ்வளோ ஒரு மனுஷனை கிறுக்கு பிடிக்க வைக்கும்ன்றதுக்கு யாக்கோபு ஒரு அடையாளம். 7 வருஷம் மேய்ச்சாத்தான், ஆடு மேய்ச்சாத்தான். நீங்கள்லாம் யாராவது உங்கள் பொண்ணை விரும்புகிறேன்னு சொன்னால் 7 வருஷம் என் வீட்டில் ஆடு மேய் தரேன்னு சொல்லி பாருங்களேன், எவனாவது வருவானான்னு பார்ப்போம். ஆனால் யாக்கோபு 7 வருஷத்துக்கு என்ன செஞ்சாராம்? 14 வருஷம் மேய்ச்சாராம். காதல் அந்த அளவுக்கு மனுஷங்களை என்ன செய்யுதுன்னா பித்து பிடிக்க வைக்கிதுன்னு பழைய ஏற்பாட்டிலே போட்டிருக்குது. அப்போ பாருங்கள், அந்த சூழ்நிலையில் அதனால் நீங்கள்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பருவங்களில் வருகிற காதலை குறித்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். வேறு நாளைக்கு பிள்ளைகள் தவறுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. பருவங்களில் எல்லாத்துக்குமே வரும், எனக்கும் வரும், உங்களுக்கு வரும், எல்லாத்துக்குமே வரும். யாரும் அதுக்கு மீறினவங்கெல்லாம் கிடையாது. அந்த நேரங்களில் எல்லாருக்கும் வருகிற சோதனை நமக்கு வரும், எல்லாருக்கும் வருகிற பரீட்சை நமக்கு வரும், எல்லாருக்கும் வருகிற பிரச்சனை நமக்கு வரும். நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறதுனால எது நமக்கு தேவையோ அதை நம்ம தொட முடியும், எது நமக்கு தேவையில்லையோ அதை நம்ம விளக்க முடியும். அந்த வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார், அந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வகையான தெளிவுள்ளவங்களாம் நானும் நீங்களும் இருக்கிறோம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ பாருங்கள், அந்த சூழ்நிலையில் அந்த அம்மாவை அவர் மனம் முடிச்சுக்கிறார். 14 வருஷத்துக்கு அப்புறம் 14 வருஷத்துக்கு அப்புறம் மனம் முடித்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுது? அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் போயிடுது. குழந்தை இல்லாமல் போகிறதற்கு பைபிள் பிரகாரம் கர்த்தர் தான் காரணம்னு நமக்கு வேதம் சொல்லுது. இன்றைக்கி சயின்டிஃபிக்காக பல காரணங்கள் சொல்கிறாங்க, அதை நம்ம என்ன செய்யலை? வாதம் பண்ணலை, மறுக்கலை. ஆனால் முதல்ல ஒன்றை புரிந்து கொள்ளணும், பைபிள் பிரகாரம் சயின்டிஃபிக்காக ஆபிரகாமுக்கு என்ன பிறக்க வாய்ப்பு இல்லை? குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. பைபிளில் போட்டிருக்கு, ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போச்சுன்னு போட்டிருக்கு, கற்பம் செத்து போச்சுன்னு சாராளுக்கு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போச்சுன்னு போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்குது. நீங்கள் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு புரியணும், குழந்தை என்பது யார் தான் கொடுக்குறா? கர்த்தர் தான் கொடுக்குறார். எந்த குழந்தையை கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தான்ற சந்தோஷத்தோடு நம்ம வளர்க்கணும். பொம்பளை பிள்ளையை கொடுத்துட்டார், ஆம்பளை பிள்ளையை கொடுத்துட்டாருலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? அழுகக்கூடாது. பிறகு என்ன செய்யும்? அந்த பிள்ளை நம்மளை சாகுற வரைக்கும் அழுக வச்சுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில். நீங்கள் தான் அழுகையை ஆரம்பித்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த பிள்ளையை கொடுத்தாலும் பைபிளில் போட்டிருக்கு, யோபுவுக்குலாம் 4 பொம்பளை பிள்ளைகள் இருந்தாங்களாம். யாருக்கு? யோபுவுக்கு 4 பொம்பளை பிள்ளைகள் இருந்தாங்களாம். இன்னும் நம்ம மோசையின் காலத்துலலாம் 4 பொம்பளை பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைகள்லாம் இருந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதெல்லாம் யாருமே என்ன செய்யலை? வருத்தப்படலை. அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, அப்போ இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? யார் குழந்தை இல்லாமல் நம்மகிட்ட ஆலோசனைக்கு வந்தாலும் ஆண்டவரை தான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தும். அந்த மையத்துக்கு போங்க, இந்த மையத்துக்கு போங்கன்னு அறிமுகப்படுத்துனீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் அறியாத ஆளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மையங்கள்லாம் கை கொடுக்குமோ கொடுக்காதோ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள்.
எந்த ஒரு மையத்துக்கும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்ககிட்ட கவுன்சிலிங் போய் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு குழந்தை பிறந்துருன்ற மாதிரி அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அடுத்த நாளே, ஒரு வருஷமாக நீங்கள் காத்திருக்க தேவையில்லை. அவங்க கொடுக்குற கவுன்சிலிங்கை பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. கடவுள்லாம் தோற்று போவார். அப்படியே ஒரு 5 மாதம் நீங்கள் கவுன்சிலிங் முடிச்சுட்டு பணமெல்லாம் செலவாயிருச்சு, நீங்கள் சொன்னது நடக்கலைன்னு கேட்டு பாருங்க. ஏம்மா நாங்கள் என்னம்மா செய்ய முடியும், எல்லாத்தையும் பார்த்தாச்சுமா தான், நீ போமான்னு கையை விரிச்சிருவாங்க. என்னடா 5 மாதத்துக்கு முன்னாடி பணத்தெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி அவ்வளவு கனிவாக பேசுகிறீங்க, இன்றைக்கி பார்த்தா என்ன செய்கிறீங்க? எல்லா இடத்துலையும் இது நடக்கும். எல்லா இடத்துலையும் என்ன புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் கலந்து பாருங்களேன். அந்த இன்ஜினியர் இந்த வீடு என்ன செய்வார்? நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போகிறீங்கன்னா 20 லட்சம் சொல்கிறீங்கன்னா ஒரு 13 லட்சத்தில் முடிச்சு தரேன்பார். நீங்கள் நினைப்பீங்க பெரிய இன்ஜினியராக இருப்பார் போலன்ட்டு. முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 40 லட்சத்தில் முடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தப்போ எப்படி சந்தோஷமாக வந்தாரோ போனப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா ஒளிஞ்சு போகிற சூழ்நிலைகள் வரும். இது யதார்த்தம், எல்லாருக்கும் நிகழ்கிறது. அதில் யாருமே விதி விலக்கெல்லாம் கிடையாது. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, இப்படித்தான் நானும் நீங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரை பற்றி தான் மக்கள்கிட்ட பேசணும். இப்போ ராகேல்கிட்ட வந்து அழுகிறாங்க. யார்கிட்ட அழுகிறாங்க சொல்லுங்க? யார்கிட்ட அழுகிறாங்க? யாக்கோப்ட்ட அழுகிறாங்க. எனக்கு குழந்தை கூட இல்லைன்னா நான் என்ன செய்கிறேன்? சாக போகிறேன். அதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாக்கோப் என்ன செய்கிறான்? உடனே ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிடு, ஏதாவது ஒரு காயை சாப்பிடு, ஏதாவது ஒரு இலையை சாப்பிடு, ஏதாவது ஒரு கொலையை சாப்பிடுன்னா அவன் சொல்லிக் கொடுக்கல. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் ஆண்டவரை தான் முதல்ல யாருக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவரை தான் முதல்ல நம்ம நிப்பாட்டணும். யாக்கோபு அப்போ தான் என்ன செய்கிறான்? ஏமா குழந்தை வந்து அவர் தான் கொடுக்கணும், நீ அவர்கிட்ட போய் கேளுமா, என்னால் முடியாதுமான்றான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு ராகேலோடு சேர்த்து 4 பெண்கள் இருந்தாங்களாம். எல்லாருக்குமே குழந்தை இருந்ததா வேதம் சொல்லுது. எல்லாருக்குமே குழந்தை இருந்ததா போட்டிருக்கு. லாஸ்ட்டில் தான் யாருக்கு குழந்தை பிறக்குது? ராகேலுக்கு குழந்தை பிறக்குது. அப்போ ராகேலுக்கு தெரியும், யார்? யாக்கோபுக்கு தெரியும் சரீரப்பிரகாரமாக நான் குற்றவாளி கிடையாதுண்டு. இல்லை, நம்ம ராகேலுக்கு தெரியும் அப்போ சரீரப்பிரகாரமாக நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் பிரச்சனை என்னென்னா, கர்த்தர் தான் என்ன செய்கிறார்? இதெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறார். சில நேரத்தில் சில காரியங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும், ஆனால் வாய்க்கவே செய்யாது. அப்படின்னா கர்த்தர் ஏதோ ஒரு திட்டம் என்ன செஞ்சுருக்கிறார்? வைத்திருக்கிறார். இதைத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நிதானிக்க தெரியும். எல்லாமே சரியாக தானே இருக்குது, ஏன் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி புலம்பாமல், எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் அவருக்கு சரியான நேரம் என்ன செய்யலை, இன்னும் வரலைன்னு காத்திருந்தீங்கன்னா சரியான நேரம் வரும்போது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகிற அளவுக்கு காரியங்களை கர்த்தர் என்ன செய்வான்? வாய்க்க பண்ணுவான். இப்போ பாருங்கள், சரியான நேரம் வந்துச்சு. ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார்னு பைபிளில் போட்டிருக்குது. சரியான நேரம் வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை நினைக்க ஆரம்பிச்சிருவார். சரியான நேரம் வரலைன்னா நீங்கள் கர்த்தர் அது வரைக்கும் என்ன செய்யணும்? நினச்சிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்ட்டு. சரியான நேரம் வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை நினைக்க ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை பிறக்க ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். நிம்மதியான ஒரு சூழ்நிலை பிறக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தர் யாரெல்லாம் நினைச்சாரோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் பிறந்ததாகத்தான் பைபிளில் பார்க்கிறோம். இன்னும் எனக்கு நிம்மதியான சூழ்நிலை பிறக்கலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க? கர்த்தரை நினச்சிக்கிட்டே இருங்க. பைபிளில் போட்டுக்கு உங்கள் வழிகளிலெல்லாம் அவர் என்ன செய்ய நினைத்துக்கணும். அப்போ தான் உன் காரியங்கள் எல்லாம் அவர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் சங்கீதக்காரன் சொல்கிறான் 37ஆம் சங்கீதத்தில். நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். உன் வழிகள் எல்லாம் ஒரு இடத்துல அவரோட நினைத்துக்கொள், உன் காரியங்களெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ராகேலை பார்க்குறோம். ராகேலை கர்த்தர் நினைத்தவரனே அவருடைய சந்தோஷம் துளிர் விட ஆரம்பித்தது. கர்த்தர் உங்களை நினச்சிட்டாருன்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மக்கி போன மண்ணுக்குள்ளே கிடந்தாலும் உங்களுடைய விதை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? எலும்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் துளிர் விட ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்கணும், என் சந்தோஷம் மலராமல் இருப்பதற்கு காரணம் அவங்க இவங்கெல்லாம் சொல்லக்கூடாது. ராகேல் அப்படி தான் நினைச்சாங்க. என் சந்தோஷம் மலராமல் இருக்கிறதுக்கு காரணம், என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க அவங்க அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ தான் யாக்கோபு ஒரே வார்த்தையில் சொன்னான், ஏமா யாராலையும் முடியாது, நீ அவரை போய் என்ன செய்? தேடு. அவர் தான் கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறார். அவர் தான் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி அவர் சொல்லுகிறார். அப்போ தான் ராகேலுக்கு புரிகிறது,
அப்போ தேவ பிள்ளைகளே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சாக்கு போக்கு சொல்லுகிற யாருடைய உள்ளத்திலும் சந்தோஷம் தங்கியிருக்காது, யாருடைய இல்லத்திலும் தங்கி இருக்கிறார். நான் சந்தோஷமாக தான் இருக்க விரும்புகிறேன், ஆனால் இவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனைலாம் சொல்லவே கூடாது. நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன், யாரும் பிரச்சனையாக இருந்துட்டு போகட்டும். கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். கர்த்தர் என்னை தாங்குவார், கர்த்தர் என்னை ஆதரிப்பார். ராகேல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தின் செய்திகள் வருகிறது ராகேலுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மேன்மையான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுது அவங்க பிள்ளைகளெல்லாம். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, தேவன் எப்பயும் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது கர்த்தருக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், எப்பயும் சந்தோஷமாக இருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எப்பயும் என்ன செய்யுங்க, சந்தோஷமாக இருங்கன்றார். தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போதும் இதே தான் சொல்கிறாரு, கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்பயும் என்ன செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க, எப்பயும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருந்தீங்கன்னாலே நான் தான் உங்களுக்கு சொன்ன பாருங்கள், நீங்கள் சாட்சியாக வாழ்ந்துருவீங்க, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்துருவீங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா எல்லா வகையிலையும் உதவி செய்கிறார். நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ, ஆகாருக்கு வனாந்தரத்தில் பாதையை உருவாக்குகிறார். ஆனால் அதே மாதிரி தான் ராகேலுக்கு உருவாக்குகிறார், அன்னாளுக்கு உருவாக்குகிறார். அழுதவங்களெல்லாம் ஆண்டவர் யாரையும் கைவிடலை. 1 நாளாகமத்தில் யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் 4ஆம் அதிகாரத்தில் அழுகிறான். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் யாபேஸ் என்கிற மனுஷனை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வசனத்தில் தான் வர்றான். அந்த 2 வசனத்திலையும் அவன் சொல்லும்போது சொல்கிறான், என் தாய் என்னை துக்கத்தோடு என்ன செஞ்சாங்க, பெற்றார்கள். அப்படின்னா என்னென்னா, பிறந்ததே ஏதோ ஒரு ரூபத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், வருத்தத்தோடு பிறக்கப்பட்டு பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கிறார். அந்த யாபேஸ் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றிருக்கலாம், அல்லது என் தகப்பன் என்னை துக்கத்தோடு வளர்த்துருக்கலாம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரும்போது துக்கத்தோடு யார் வேணாலும் நீங்கள் வாழ்வதற்கு காரணமாக இருக்கலாம். நீங்கள் துக்கத்தோடு வாழ்வதற்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம். சில வீடுகளில் கணவன் காரணமாக இருக்கிறாரு, சில வீடுகளில் பிள்ளைகள் காரணமாக இருக்கிறாங்க, சில வீடுகளில் யாரோ காரணமாக இருக்கிறாங்க, சம்மந்தம் இல்லாதவங்களாம் காரணமாக இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு புரியணும், யாபேசை போல ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சு தீங்கு என்ன செய்ய வேண்டாம், துக்கப்படுத்த வேண்டாம். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 நாளாகமத்தின் வாங்க, ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிற அந்த ஜெபத்தை வாசிங்க. 9-10 வசனங்களை வாசிங்க. பக்கம் எடுத்தவங்க பட்டுன்னு சொல்லுங்க. 500 பழைய ஏற்பாட்டில் 509வது பக்கம், அதில் 9வது வசனமும் 10வது வசனமும் ஆவியானவர் எழுதி வச்சுக்கிறது பாருங்க. யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் என்ன செஞ்சான், கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன செஞ்சாங்க, யாபேஸ்னு பேர் வச்சாங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உங்கள் கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை என்ன செய்ய விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை என்ன செஞ்சாதான். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நான் துக்கத்தோடு இருக்கேன், துக்கத்தோடு இருக்கேன், துக்கத்தோடு இருக்கேன், என் தாய் துக்கப்படுத்துகிறா, என் கணவன் துக்கப்படுத்துகிறா, என் மனைவியும் துக்கப்படுத்துகிறா, என் பிள்ளைகள் துக்கப்படுத்துகிறாங்கன்னே பேசுகிறதை விட்டு விட்டு கர்த்தாவே துக்கம் நீங்கிறதுக்கு என்ன செய்யுங்க, அதிசயம் செய்யுங்கப்பா, இந்த துக்கம் நீங்கிறது நன்மையை செய்யுங்கப்பா, உங்கள் கரம் என் மேலே இருந்து நான் துக்கத்தோடு தெரிகிறதை கர்த்தர் விரும்புகிறதில்ல. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், வேதம் போட்டிருக்கு. அன்னால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யலை, அவங்க துக்கத்தோடு இருக்கவே இல்லைன்னு போட்டிருக்குது. நீங்கள் நானும் துக்கத்தோடு வாழ்வதை தேவன் விரும்பலை. தேவனுடைய ஆசையெல்லாம் என் பிள்ளைகள் என்னை சேவிக்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கணும், என்னை சேவிக்கிறவர்கள் சந்தோஷமாக இருக்கணும், என்னை கூப்பிடுகிறவர்கள் சந்தோஷமாக இருக்கணும், என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சந்தோஷமாக இருக்கணும். இந்த யாபேசின் ஜெபத்தை குறித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் என்ன செஞ்சாராம், கொடுத்தார். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷத்தை தேவனிடத்திலிருந்து எதிர்பாருங்க. தேவனே நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது பிரச்சனையாக இருக்குது, இதை மாற்றுங்கப்பா. என் சந்தோஷத்தை நான் அனுபவிக்க விடாத அளவுக்கு இது பிரச்சனையாக இருக்குது, இதை மாற்றுங்கப்பா.
அல்லது சரீரத்தில் பலவீனம் இருக்குது, இதை மாற்றுங்கப்பா. குடும்பத்தில் அந்த சூழ்நிலை இருக்குது, இதை மாற்றுங்கப்பா. தேவைகள் இப்படி இருக்குது, இதை மாற்றுங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து பேச பேச, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய சந்தோஷத்தின் வாசனை என்ன செஞ்சிடும், உங்கள் சேனல் வழியாக எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிடும். இவங்க என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. சாத்தான் கூட என்ன செஞ்சிருவான், நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வர்றதுக்கு பயப்படுவான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சாத்தான் கூட உங்கள்கிட்ட வர்றதுக்கு என்ன செய்வான், பயப்படுவான். ஏன்னா சந்தோஷத்தை சாத்தான் எப்பயுமே என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. சாத்தான் எங்கேயாவது ஒரு இடத்துல யோபுட்ட வரும்போது சொல்கிறான் பாருங்க, யோபுவை கவனிச்சியா அப்படின்னா, அவனுக்கு என்ன கவனித்தேன், அவனை சுற்றி என்ன செய்கிறீங்க, வேலி அடைச்சி வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இல்லைப்பா, வேலி அடைக்கலைனாலும் அவன் சந்தோஷமாக இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான், பிள்ளை குட்டிகளை கொடுத்துருக்கீங்க, சொத்து பத்தை கொடுத்துருக்கீங்க, எது இருந்தாலும் அது சந்தோஷமாக இருப்பான். எது இல்லைனாலுமே சந்தோஷமாக இருப்பான். தேவ பிள்ளைகளை தேவன் அப்படி தான் பார்க்குறார். உலகத்தின் பிள்ளைகளை போல இது இருந்தால் சந்தோஷமாக இருப்போம், அது இருந்தால் சந்தோஷமாக இருப்போம்னு நீங்களும் நானும் நினைக்கவே கூடாது. எனக்கு தேவன் இருக்கிறார், அதனால் நான் என்ன செய்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். என் பட்சத்தில் தேவன் இருக்கிறார், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு துணையாய் தேவன் இருக்கிறார், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் சத்தத்தை தேவன் கேட்குறார், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கணும். கடைசியாக ஒரே ஒரு மோசேயினுடைய ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். மோசேயினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் மோசே ஆசீர்வதிக்கிறார். எல்லா கோத்திரங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா கோத்திரத்தையும் அவர் ஆசீர்வதிக்கும் போது 18ஆம் வசனத்தில் ஒரு 2 கோத்திரத்தை அங்கே குறிப்பிட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். பக்கம் 268 எடுத்துட்டீங்களா? போதும். இவங்க 2 பேர்த்தையும் நீ வெளியில புறப்பட்டு போகையிலையும் நீ வீட்டில் தங்கும் போதும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி மோசே என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லேயாளுடைய பிள்ளைகள். லேயாள் யாருன்னு தெரியுமா? ராகேல்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவங்களுடைய அக்கா, கூட பிறந்த அக்கா. யாரு? லேயாள். இந்த லேயாளுக்கு மொத்தம் 6 ஆம்பளை பிள்ளைகள். யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்னு பார்த்தா 12 ஆம்பளை பிள்ளைகள். அதில் 6 ஆம்பளை பிள்ளையை யார் பெற்றெடுத்ததுன்னா லேயாள் ஒரே ஆள் பெற்றெடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளையும் பெற்றெடுத்தாங்க. அவங்க பேர் தீனாள்னு போட்டிருக்கு பைபிளில். மொத்தம் லேயாளுக்கு 7 குழந்தைகள். இதில் 5வது பிறந்தவர் இசக்கார், 6வது பிறந்தவர் யார்? செபுலோன். இதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா இந்த சம்பவங்கள்லாம் இருக்கும். இப்போ இங்கே மோசே இந்த 2 குடும்பத்தையும் அல்லது இந்த 2 கோத்திரத்தையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. அதில் மொதல் ஆளை பார்த்து என்ன செய்கிறாருன்னா, நீ வெளியில் போகையில் சந்தோஷமாக இரு. இன்னொரு ஆளை பார்த்து சொல்கிறாரு, நீ உள்ளே வரும்போது என்ன செய்ய, சந்தோஷமாக இரு. ஏன் அப்படின்னா, செபுலோன் என்ன செஞ்சாருன்னா, கடல் சார்ந்த தொழில்களை பண்ணிக்கிட்டு இருந்தார். கடலில் போய் மீன் பிடிக்க போகிறது, வர்த்தகம் பண்ணுகிறது, இப்படிப்பட்ட தொழில்களுக்கு அதிபதியாக செபுலோனுடைய கோத்திரம் இருந்துச்சு. இசக்காருடைய கோத்திரம் அவங்க வீடுகளில் இருந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, பல வகையான காரியங்களை, வீட்டு காரியங்களை கவனிப்பதில் கெட்டிக்காரங்களாக இருந்தாங்க. இசக்கார் கோத்திரம். இசக்கார் கோத்திரத்தில் தான் வேத வல்லுநர்கள்லாம் பிறந்தாங்க, வேத சாஸ்திரிகள். ஏன்னா வீட்டில் இருந்தாலே நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, வேதத்தை அதிகமாக என்ன செய்யணும், சிந்திக்கணும். அவங்க தான் இசக்கார் கோத்திரம். வீட்டில் இருக்கிறவங்க, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வெளியில் உழைக்க போகிறவங்க பல வகையில் உழைச்சிட்டு வரலாம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க தேவனோட தொடர்பில் இருந்தால் தான் அவங்க வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு என்ன செய்யும், வீட்டுக்குள்ள வரும்போது சந்தோஷம் இருக்கும். வெளியில் இருக்கிறவங்க பல வகையான அலைச்சலோடையும் பல வகையான சிரமத்தோடையும் வரும்போது, வீட்டில் இருக்கிற நீங்கள் தேவனோட தொடர்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா வெளியில் இருக்கிற கோபம் உங்கள் மேலே என்ன செய்யும், காண்பிக்கப்படும். தேவ பிள்ளைகள் முதல் நல்லா தெரிந்து கொள்ளணும், வீட்டில் சந்தோஷம் வேணும்னா வீட்டில் இருக்கிற நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும். பைபிளில் சங்கீதக்காரன் சொல்கிறான், உங்களுடைய வேதம் தான் என்னுடைய மகிழ்ச்சின்றான், உங்களுடைய பிரமாணங்கள் தான் என்னுடைய மகிழ்ச்சின்றான், உங்களுடைய கற்பனைகள் தான் என்னுடைய மகிழ்ச்சிங்கிறான். இரவும் பகலும் அது மேலே நான் தியானமாக இருக்கிறேன்றான்.
நான் என்னுடைய துக்கத்தை மேற்கொள்வதற்கு உங்களுடைய வசனம் தான் எனக்கு உதவி செஞ்சுச்சுன்றான். நீங்கள் சங்கீதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பல சங்கீதங்களில் அவர் சொல்லுவார். அப்போ வீட்டில் இருக்கும்போது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, வசனத்தை அதிகமாக என்ன செய்யுங்க, சிந்திங்க. வசனத்தை அதிகமாக சிந்திச்சிங்கனாலே சந்தோஷம் தானாக ஊற்றை போல உருவாக ஆரம்பிச்சு. வசனம் என்பது உயிர் உள்ளது, நமக்கு அப்படி தான் போட்டிருக்கு, ஜீவன் உள்ளதுன்னு போட்டிருக்கு. இந்த இசக்கார் அவங்க 5வது பிறந்தாள். ஆனால் இங்கே ஆவியானவர் என்ன செஞ்சுருக்காருன்னா செபுலோனை முன்னாடி போட்டிருக்கிறாரு, இசக்காரை 2வது போட்டிருக்கிறார். இசக்கார் 5வது பிறந்தாள், 6வது பிறந்தாள் தான் யார், செபுலோன். ஆனால் சில இடங்களில் ஆவியானவர் முந்தினவங்கள பிந்தினவங்களாக வச்சிடுறாரு, சில இடங்களில் பிந்தினவங்கள முந்தினவங்களாக வச்சிடுறாரு. ஏசா தான் முந்தி பிறந்தவர். ஆனால் தேவன் யாக்கோபை தான் என்ன செஞ்சார், நேசித்தார். அதே மாதிரி தான் யோசேப்புடைய பிள்ளைகளை குறித்து போட்டிருக்குது. மனாசே எப்பிராயிமில் மூத்தவன் இருக்கும்போது இளையவனை கூப்பிட்டு நம்ம யாக்கோபு ஆசீர்வதிப்பார். சில இடங்களில் தேவனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். தாவீது அவங்க வீட்டில் என்ன செஞ்சவன், இளையவன், அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. மோசேவும் அவங்க வீட்டில் யார், இளையவன் தான். அதே மாதிரி தான் ஆபிரகாமை எடுத்துக்கிட்டாலும் சரி, வேதத்தில் இளையவர்களுக்கு தேவன் என்ன செஞ்சுருக்கிறார்னா உண்மைக்கு ஒரு வித்தியாசமான பார்வையில் வச்சிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா செபுலோன் இளையவர் தான். தேவன் இசக்காரை பின்னாடி வச்சுட்டு செபுலோனை முன்னாடி வைக்கிறார். ஏன் அப்படின்னா செபுலோன் உண்மைக்கே நல்ல பராக்கிரமசாலி. ஏன் செபுலோனை ஆண்டவர் முன்ன நிறுத்தினார் அப்படின்னா, இவன் முன்ன நின்னா பின்னாடி இருக்கிற ஆளுகளுக்கு சந்தோஷம். ஏன்னா இவங்க பயப்படுற ஆட்கள், அவன் பராக்கிரமசாலி. செபுலோனை குறித்து பார்த்து பார்த்தீங்கன்னா அவன் நியாயாதிபதிகளில் அவங்க கோத்திரத்திலேருந்து ஒரு நியாயாதிபதி வந்ததாக வேதம் நமக்கு போட்டிருக்குது. 5ஆம் அதிகாரத்தில் தெபோரால் யுத்தம் பண்ணும்போது தெபோரா கூட என்ன செஞ்சாங்களாம், இந்த செபுலோன் கோத்திரம் போச்சு அப்படின்னு போட்டிருக்குது. அதே மாதிரி 12ஆம் அதிகார நியாயாதிபதிகளில் ஏலான் அப்படின்ற ஒரு நியாயாதிபதி செபுலோன் கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்திருக்கிறான். அப்போ செபுலோன் கோத்திரம் என்பது தாவீது தன்னுடைய படைகளை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட 50,000 பேர்களை கொடுத்த ஒரு கோத்திரம்னு சொல்லி நாளாகமம் நமக்கு எழுதியிருக்குது. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வரலாறை குறித்து வரும்போது அங்கே ஒரு 50,000 படை தலைவர்களை 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. சேவகர்களை யார் கொடுத்தாமா, செபுலோன் கொடுத்தாங்க. அப்போ செபுலோன் என்பவன் வெளியில் போய் தான் வீட்டுக்கானவைகளை எல்லாம் தேடி அலைகிறவன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒரு வீட்டில் சந்தோஷம் இருக்குன்னா ஒரு வீட்டுக்கானதை கண்டிப்பாக ஒருத்தர் என்ன செய்யணும், தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு உழைக்கணும். இன்னொருத்தர் இசக்காரை போல் என்ன செய்யணும், வெளியிலேருந்து உழைச்சி வர்றவரையே வீட்டில் வந்ததுக்கப்புறம் உழைக்க வச்சிங்கன்னா சந்தோஷம் இருக்காது. வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் உழைச்சிட்டு வர்றவங்களுக்கு வீட்டில் உறங்க வைக்கணும், அப்போ தான் சந்தோஷம் இருக்கணும். புரியுதா புரியலையான்னு தெரில. அங்கேருந்து வரும்போதே அவர் என்ன செய்வார், ஐயோ அடுப்பில் எதுவும் போட்டிருக்கா போகலையா தெரியலை, துணி எடுத்து வச்சுருக்கா எடுத்து வைக்கலையான்னு தெரியலை அப்படின்னு வந்தால் வீட்டுக்குள்ளே வரும்போதே என்ன செய்யும், எரிச்சல் தான் வரும் யாருக்குமே. அப்போ இங்கே சந்தோஷம் உங்கள் குடும்பங்களில் நிலச்சிருக்கணும்னா வெளியில் போய் ஒருத்தவங்க உழைச்சிட்டு வர்றாங்கன்னா வீட்டுக்குள்ளே அவங்க வரும்போது என்ன செய்யணும், பார்த்த உடனே சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லணும். சோறு ரெடியாக இருக்குது, காப்பி ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது, சோத்திர ஆண்டவரேன்னு சொன்னால் அங்கே சந்தோஷம் என்ன செய்யும், கமகமன்னு மணக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுன்னா சோத்திரம் சொல்லுங்கள், புரியலைனாலும் என்ன செய்யுங்க, சோத்திரம் சொல்லுங்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை இதுதான். உங்கள் சந்தோஷம் நிலச்சிருக்கணும் அப்படின்னா வெளியில் போயிட்டு ஒருத்தவங்க நம்முடைய வீட்டுக்கான காரியங்களை செஞ்சுட்டு நம்முடைய தேவைக்கான காரியங்களை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரும்போது முடிஞ்ச அளவுக்கு வீட்டை என்ன செய்யுங்க, சுத்தமாக வைங்க. தேவ பிள்ளைகள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் வீட்டை எவ்வளோவுக்கு எவ்வளோ கவனிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு எவ்வளோ உங்கள் இருதயத்தை நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். வீட்டில் அங்கங்கே அப்படி கிடந்துச்சுன்னா உங்கள் இருதயத்துலேயும் அப்படி தான் என்ன செய்யுது, அங்கங்கே அப்படி தான் கிடக்குதுன்னு அர்த்தம். உங்கள் இருதயத்தை சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுத்தமாக வைப்பீங்க. உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சிங்கன்னா உங்கள் இருதயத்தையும் நீங்கள் என்ன செய்வீங்க, சுத்தமாக வைப்பீங்க. அதனால் தேவ பிள்ளைகளை எப்பயுமே என்ன செய்யணும், சமாதானத்துக்கு ஏதுவானதை தான் நாடணும். இங்கே பாருங்கள், செபுலோன் போய் வெளியில் போய் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு வருகிறார். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற இசக்கார் அவங்கள குறித்து போட்டிருக்குது, அவங்க வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள். அப்போ ஒரு குடும்பத்தில்
நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கவனிக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க தாம் பிள்ளைகள் ஃபோன் தொட்டால் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே தொட விடக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு நிம்மதியாக பிள்ளைகள் என்ன செய்யட்டும், ஃபோனை பார்த்துட்டு போகட்டும், டிவியை பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க, சூனியம் வைக்கிறீங்கன்னு சொல்லுவேன். வேறு யாருன்னா வைக்க தேவையில்லை. பிள்ளைகள் கையில் வீட்டில் இருக்கிறவங்க தான் பிள்ளைகள் என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். வேலைக்கு போயிட்டு வர்றவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகளை சரியாக கவனிக்கணும், பிள்ளைகளை போதிக்கணும், பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கணும், பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய விதத்தில் வளர்க்கணும், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதுபோக பிள்ளைகளுடைய மன ரீதியான எல்லாவற்றிற்கும். அப்போ உங்கள் சந்தோஷம் நிலச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, முதல்ல நல்லா தெரிந்து கொள்ளுங்க, குடும்பத்தில் அவர் வேலைக்கு போயிட்டு வராரு, நான் வீட்டு வேலையை பார்க்குறேன், அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு தூங்குகிறோம் அப்படின்னு இருந்தால் அந்த குடும்பம் என்ன செய்யாது, சீக்கிரம் சாத்தான்ட்ட போய் ஒப்படைக்கப்படும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவர் வேலைக்கு போயிட்டு வராங்க, நான் வீட்டில் வேலைகளை பார்க்குறேன், ஏதோ சாப்பிட்றோம் தூங்குறோன்னு இருக்கக்கூடாது. வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு வந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். கணவன் மனைவி கொஞ்சமாவது மன விட்டு பேசணும், பிள்ளைகளோட கொஞ்சமாவது மன விட்டு பேசணும். அப்படி பேசாத எந்த ஒரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, கேட்குறாங்களோ கேட்கலையோ, நம்ம முயற்சி பண்ணணும். எப்படியாவது மன விட்டு பேச வைக்கணும், எப்படியாவது மன விட்டு பேச வைக்கணும், நல்லது கெட்டதை பேச வைக்கணும், வெளியில் என்ன பிரச்சனையோடு வர்றாங்கன்னு பேச வைக்கணும், சரீரத்தில் என்ன வியாதியோடு இருக்கிறாங்கன்னு பேச வைக்கணும், என்ன தேவையோடு இருக்கிறாங்கன்னு பேச வைக்கணும்னு சொல்லி குடும்பத்தை சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வரணும். அப்படின்னா மன விட்டு குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யணும், பேசணும். அதே போல் தான் உங்கள் பிள்ளைகள்கிட்டையும் நீங்கள் என்ன செய்யணும், மன விட்டு பேசணும். டல்லாக இருந்தால் ஏன் இருக்கிறீங்க, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பிள்ளைகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு கேர் எடுக்கிறீங்களோ, அந்த பிள்ளைகள் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ கவனம் வைக்கிறீங்களோ, அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்கள் எந்த அளவுக்கு கண்காணிக்கிறீங்களோ, அந்த பிள்ளைகள் அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பிள்ளைகளாக வளருவாங்க. இப்போ உங்கள் பிள்ளைகளை அப்படி எப்படின்னு விட்டுட்டு நமக்கு சந்தோஷமாக இருக்குப்பா, அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குது, அது பாட்டுக்கு ஃபோனை பார்க்குது, அது பாட்டுக்கு டிவியை பார்க்குதுன்னு இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் மொத்தமாக சேர்ந்து என்ன செய்வீங்க, ஆமாம், வருத்தப்படுவீங்க. அதனால் பிள்ளைகளை கவனிக்கணும். அதே நேரத்தில் நான் உங்களுக்கு சொன்னபடி பிள்ளைகளோடு நீங்கள் மன விட்டு பேசணும். கணவனோட மன விட்டு பேசணும், மனைவியோட மன விட்டு பேசணும். நம்ம சந்தோஷத்தை பாதுகாத்துக்கிட்டோம்னாலே நம்ம குடும்பத்துக்குள்ளே சாத்தான் வரமாட்டான். நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷத்தை மட்டும் கொஞ்சம் உருவாக்கி பாருங்களேன், எவ்வளோ பெரிய சாத்தானோ உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, எந்த எல்லை வழியாகவும் வர முடியாது. அப்போ குடும்பத்துக்குள்ளே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சந்தோஷத்தை உருவாக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும், அதே மாதிரி சந்தோஷத்துக்கு தடையாக இருக்குது அப்படின்னா ஃபோனை கூட நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரீயாக பேச முடியலை, மனைவியோட ஃப்ரீயாக பிள்ளைகளோட பேச முடியலை, கணவனோட பேச முடியலை, நான் கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் கத்தலோட பேசுகிறதுக்கு நேரம் செலவழிக்கிறது மாதிரி நான் 1 மணி நேரமாகிலும் மன விட்டு என் கணவனோட பேச விரும்புகிறேன், மனைவியோட பேச விரும்புகிறேன், கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் வாங்கலேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் பரலோகத்தில் போய் என்ன செய்ய தேவையில்லை, பரலோகத்தை பார்க்க தேவையில்லை. உங்கள் குடும்பத்திலே பரலோகத்தை என்ன செய்யலாம், பார்க்கலாம். பரலோகமே சொந்தமே அதை என்ன காண்பேனெல்லாம் நீங்கள் பாட தேவையில்லை, நான் இன்றைக்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு என்ன செய்யலாம். கேட்குறதுக்கெலாம் நல்லா இருக்குது பாஸ்டர் அப்படின்னு எல்லாருடைய முகம் என்னையவே பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது செபுலோனும் இசக்காரும் அப்படி தான் இருந்தாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி, புருஷன் பொண்டாட்டியே இருக்க முடியலன்றோம், அண்ணன் தம்பி இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அதை ஆச்சரியமாக பார்க்க வேண்டியிருக்கு. கூட்டு குடும்பமாக என்னடா சொல்கிறீங்கன்னு கேட்க வேண்டியிருக்குது. அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா ஆச்சரியமாக கேட்க வேண்டியிருக்கு. கூட்டு குடும்பமா, பின்னாடி பைக்கில் உட்காந்துருக்கீங்க அண்ணேன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது, அந்தளவுக்கு சந்தோஷம் இருக்க முடியாது. ஏன்னா சொல்லிவிட்டு வீட்டுக்கு போக முடியலை. இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது, அதில் யாரும் விதி விலக்கெல்லாம் கிடையாது. ஆனால் இசக்காரும் செபுலோனும் அப்படி இருந்திருக்கிறாங்க. அதனால தான் ஒரே வசனத்தில் மோசே அவங்கள ஆசீர்வதிக்கிறான், ஒரே வசனத்தில் ஆசீர்வதிக்கிறான். நீங்கள் 2 பேரும் என்ன செய், வெளியில் போகும்போது செபுலோன் நீ சந்தோஷமா இரு, வீட்டுக்குள்ளே வரும்போது இசக்கா நீ சந்தோஷமா இரு. அப்போ தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லா வகையிலையும் நாம் சந்தோஷப்படணும். அதுக்காக எல்லாத்தையும் செய்கிறார். ஆனால் எல்லாத்தையும் செய்கிறாருன்னு நம்மளை மிஷினாக வச்சுக்கிட்டுலாம் அவர் செய்ய விரும்பலை. எல்லாத்தையும் செய்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளை கல்லாக வச்சுக்கிட்டுலாம் அவர் செய்ய விரும்பலை. உங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா, இதெல்லாம் செய்கிறேன், நீ என்ன செஞ்சுக்கோ,
என்னை சார்ந்து கொள், என் வார்த்தைகளை சார்ந்து கொள், என் சமூகத்தை சார்ந்து கொள், என்னை நோக்கி அந்த நான் சொன்ன பாருங்க யாப்பேஸ் கூப்பிட்டது மாதிரி கூப்பிடுங்க. அதே மாதிரி நம்ம ராகேல் சொன்னது மாதிரி என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவர் நினைத்தருள்வார். உங்களுடைய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எப்பயுமே அவிசுவாசமாக பேசாதீங்க. இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைன்ற வார்த்தையெல்லாம் வேண்டாம். உங்களுடைய கனவாக இருக்கணும். சாகிறதுக்கு முன்னாடி நானும் என் கணவனும் 1 மணி நேரமாவது உட்காந்து மனவிட்டு என்ன செய்யணும், பேசுகிற காலத்தை பார்க்கணும். இது வரைக்கும் இல்லைன்னா, இருந்துச்சுன்னா ரொம்ப பாக்கியசாலிகள் நீங்கள். இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், சந்தோஷத்தை எதிர்பாருங்க. 3வது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சந்தோஷம் உங்களுடைய குடும்பத்தோடு கூட தேவனை தேடுகிறதுலையும் நீங்கள் என்ன செய்யணும், குடும்பத்தோடு தேவனை தேடணும். கணவன் மனைவியாக பேசினா போதும்ண்டு, பிள்ளைகளோட பேசினா போதும்ன்றல்ல, கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து தேவனோட என்ன செய்யணும், பேசணும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களோடு சேர்ந்து நீங்கள் தேவனோடு பேசுகிற பழக்கத்தை வாரத்தில் 1 முறையாகிலும் ஏற்படுத்துங்க. டெய்லி ஏற்படுத்துங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் சந்தோஷம் பெருகணும், உங்கள் சந்தோஷம் நிலச்சிருக்கணும் அப்படின்னா வாரத்தில் 1 முறையாகிலும் குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை என்ன செய்யுங்க, தேடுகிறவங்களாக மாறுங்க. குடும்பமாக சேர்ந்து ஆலயத்துக்கு வருவதற்கு தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, குடும்பமாக ஆலயத்துக்கு போக விரும்புகிறோம், உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. பைபிளில் வேதத்தில் போட்டிருக்குது, அவனுடைய அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீயும் விசுவாச்சினா உன் வீட்டாரும் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் சந்தோஷத்துக்கு இடையூறாக ஒருவேளை ஆமான் வர்றான்னு வச்சுக்கிடுவோம். ஆமான் தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? ஆறுமுகம் வருவார்னா தெரியும், பக்கத்து வீட்டுக்காரரு. இவர் என்னமோ ஆமான்றாருன்றாதீங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்குது, ஆமான் வருவார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்தோஷத்தை முழுவதுமாக அழித்து போடுவதற்கு. ஆமான் வந்த உடனே பைபிளில் போட்டிருக்கு, இவங்களுக்கு அழுக வர ஆரம்பிச்சிடும். சூசான் நகரம் கலங்கிட்டுன்னு ஆவியானவர் ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார் எஸ்தர் புஸ்தகத்தில். அப்போ எஸ்தரும் மொர்தெகாயும் எல்லாம் போகுதுன்னு அழுகிறாங்க. அப்போ தான் மொர்தெகாயை பார்த்து எஸ்தர் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் போய் ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமெல்லாம் போகாது, சந்தோஷமெல்லாம் அழியாது, நம்முடைய சந்தோஷம் என்ன செய்யும், இன்னும் பாருங்கள் பெருக போகிறது அப்படின்ற நம்பிக்கையை யார் கொடுக்குறாங்க, எஸ்தர் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மொர்தெகாய் கதறுகிறார். நீ வாட்சி பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாம்பலை அள்ளி போட்டு கொண்டு, ஐயோ சந்தோஷமெல்லாம் போச்சு, நாமெல்லாம் அழிய போகிறோம்ன்றார். எஸ்தர் கூலாக பேசுகிறாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் தானே அழிய போகிறாங்கன்னு பார்த்தா பைபிளில் போட்டிருக்கு, அதே நாள் காலையில் ஆவியானவர் என்ன செஞ்சாராம், அவங்கள அழுகைக்கு ஃபுல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கழிப்பினார், சந்தோஷத்தினால் நிரப்பினார்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம நினைக்கலாம், விடிஞ்சிச்சுன்னா நம்ம சந்தோஷமெல்லாம் சாரி நம்முடைய அழுகை இன்னும் அதிகமாகும் நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் தங்கின அழுகை காலையில் என்ன செஞ்சிருமா, களிப்பாக மாறிடுமா. அதனால் சந்தோஷத்தை ஆண்டவர் எப்பயும் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஆமானால் வந்த வினை மாறுவதற்கு, ஆமானால் வந்த பிரச்சனை மாறுவதற்கு அப்படியே எல்லாரும் நோக்கி பார்க்குறாங்க. எஸ்தர் சொல்கிறாங்க, எல்லோரும் உபவாசம் பண்ண ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் மாறுன்றாங்க. சில நேரத்தில் நீங்களும் நானும் நம்முடைய சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு உபவாசம் பண்ணி கூட என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். சந்தோஷமாக நம்ம வாழணும், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சஞ்சலங்கள் என்ன செஞ்சிருச்சு, சந்தோஷமாக மாறிடுச்சு. அவங்களுடைய புலம்பல் பண்டிகையாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அநேகருக்கு போய் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்குது. இவங்க போய் கிஃப்ட் கொடுத்தாங்களாம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் பெறப்படும் போது எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்களாம், இஸ்ரவேலர்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்களாம். எங்களை விட்டு போனால் போதும் சாமின்ட்டு. புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. யாருக்கு? அந்த அகாஸ்வேர் ராஜ்யத்தில் இருந்தவங்களுக்கு. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எங்களை தேவன் என்ன செய்கிறார், மகிழ்ச்சியினால் நிரப்பி இருக்கிறார்னு சொல்லி, சந்தோஷத்தினால் நிரப்பி இருக்கிறார், எங்களுடைய சஞ்சலத்தெல்லாம் மாற்றிட்டார். யார் இவங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சார்களோ அதே தீங்கு அவர்களுக்கு நிகழ்ந்ததாக வேதம் சொல்லுது. அப்போ உங்கள் சந்தோஷத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் போராடிக்கிட்டே இருக்குண்ணா, நீங்கள் போராடுற கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காமல் போராடுற கூட்டத்தை கர்த்தர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த கூட்டம் போராடிக்கிட்டே இருக்குப்பா, இந்த கூட்டம் போராடிக்கிட்டே இருக்குப்பான்னு கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்வார். பைபிளில் போட்டிருக்கு, மாறுதலாய் காரியம் முடிஞ்சதுன்னு போட்டிருக்கு.
எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், இயேசு சொல்கிறார், உங்கள் இருதயத்தில் என்ன செய்யணும்? சந்தோஷம் இருக்கணும். உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படட்டும். அதை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாதுன்றார். சந்தோஷமாக இருங்க. இந்த மாதத்தில் இந்த தீர்மானத்தை எடுங்க. என்ன நடந்தாலும், அத்திமரம், ஆட்டு மந்தை அல்லது ஆமான் என்ன வேணாலும் வரட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நின்று பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சாட்சியாக நிற்கிறதுக்கும் சாத்தான் உங்கள் முன்னாடி தோற்று போகிறதுக்கும் கர்த்தர் என்ன செய்வார்னா கிரியை செய்வார். அப்படி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இந்த மாதம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. இப்போயே உங்கள் சந்தோஷத்தினால என் இருதயத்தை மூடி இருக்கிறீங்க, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் உங்கள் இருதயம் என்ன செய்யட்டும்? சந்தோஷமாக இருக்கட்டும். பிரசவ வேதனை முடிந்து ஒரு ஸ்திரீ சந்தோஷப்படுவதைப் போல இந்த நேரம் முதற்கொண்டு உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஒரு பிரசவ வேதனையெல்லாம் முடிஞ்சு ஒரு பெண்மணி சந்தோஷப்படுகிறார்களோ, அதே போல் ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லுகிறார், உங்களுடைய பிரசவ வேதனையில் உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? சந்தோஷமாக இருங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதாவே இந்த நேரத்திலும் கூட